Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 11th accountancyல illustration number 3. So, question என்னன்னா Selvi is a dealer in furniture. Show the accounting equation for the following transaction. First, started business with cash, rupees 1 lakh, deposited cash in bank 60,000, borrowed loan from bank rupees 25,000, bought goods and paid by check rupees 10,000, cash withdrawn for personal use rupees 5,000, cash withdrawn from bank for office use rupees 3,000. First, கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோனா 1 lakh. அப்புறம் கேஷை வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா பேங்க்ல எவ்வளோனா 60,000. அப்புறம் லோன் வாங்கியிருக்காங்க 25,000. பாட் குட்ஸ் அண்ட் பெய்டு பை செக். குட்ஸை வாங்கி செக் மூலமாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ செக் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸாக பேங்க்ல தானே. ஸோ 10,000. கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். கேஷ் வந்து எடுத்திருக்காங்க, பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க 5,000. கேஷ் withdrawn from bank for office use. அது personal யூஸ்க்காக எடுத்திருக்காங்க, இது ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா rupees 3,000. சொல்யூஷன் in the books of Selvi accounting equation. இது ரொம்ப முக்கியம், இது எல்லாத்துலேயுமே இருக்கணும். டிரான்சாக்ஷன்ஸ், அசட்ஸ், கேபிட்டல், பேங்க், லோன், அப்புறம் கேஷ், ஸ்டாக், பேங்க். இதில் கொஷினை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணணும் என்னென்ன இங்கே வரும்னு சொல்லிட்டு. இங்கே என்னென்ன இருக்குன்னு கொஷினை பார்க்கணும். ஸோ இங்கே கொஷின் வந்து கேஷ், பேங்க் இருக்குது, பேங்க் லோன் இருக்குது, குட்ஸுன்றது தான் ஸ்டாக்கு, சரியா? ஸோ இதெல்லாம் வந்துருக்கணும். அப்புறம் பர்சனல் யூஸு, இது எல்லாமே கேஷ் பேஸ்டு தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கணும், ஓகேங்களா? அசட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அதாவது இப்போது கேஷை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது எங்கே வரும்? ஆப்வியஸாக கேஷில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு கேஷில் rupees 1 lakh ஆட் ஆகுது, ஓகேங்களா? அப்புறம் இதை நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா கேபிட்டலில் போடுவோம், ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு கேஷ் உள்ளே வருது இல்லையா? அப்புறம் டெபாசிட், இதை வந்து ஈக்குவேஷனில் எழுதிக்கணும், அதை மறந்துடாதீங்க, அப்படியே எழுதிக்கணும் இதை. நெக்ஸ்ட்டு டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். கேஷை வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இப்போது கேஷை வந்துட்டு டெபாசிட் பண்ணும்போது ஆப்வியஸாக பேங்க்கில் தானே டெபாசிட் பண்ணுறோம். ஸோ பேங்க்கில் 60,000 ஆட் ஆகும், கேஷை தான் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த 1 lakhலேருந்து மைனஸ் 60,000, ஏன்னா நம்ம கேஷை எடுக்கிறோம், பேங்க்கில் போடுறோம், ஓகேங்களா? இப்போது இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 40,000 கிடைக்கும், ஓகேங்களா? 40,000. இங்கே 60,000 தான் இருக்கும், இங்கே 1 lakh தான் இருக்கும் கேபிட்டல், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். பேங்க்கு கிட்டேருந்து லோனை வந்து பாரோ பண்ணுறோம். அப்போது ஆப்வியஸாக எங்கேருந்து எடுப்போம்னா 25,000 பேங்க்லேருந்து, சரிங்களா? இது வந்துட்டு பேங்க் லோனுன்றதுனால நம்ம பேங்க் லோனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும் ஈக்குவேஷனில்? ப்ளஸ் 40,000, இந்த 60,000 கூட இந்த 25,000 ஆட் பண்ணால் 85,000. அப்புறம் இங்கே 1 lakh, இங்கே ப்ளஸ் 25,000. அப்புறம் பாட் குட்ஸ் அண்ட் பெய்ட் பை செக், ஓகேங்களா? குட்ஸை வாங்கியிருக்கோம், எப்படி பே பண்ணியிருக்கோம்னா செக் மூலமாக பே பண்ணியிருக்கோம். செக் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆப்வியஸாக பேங்க்கில் தான், சரியா? அப்போது பேங்க்லேருந்து நம்ம செக்கு கொடுத்து நம்ம காசு எடுப்போம்ல. ஸோ அப்போ பேங்க்லேருந்து விட்ரா தானே ஆகுது. அப்போது பேங்க்லேருந்து மைனஸ் 10,000 விட்ரா ஆகுது. என்ன வாங்கியிருக்கோம்? குட்ஸ் வாங்கியிருக்கோம், ஸ்டாக் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? அப்போ இங்கே 10,000 ஆட் ஆகும், ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷனில் என்ன வரும்? 40,000 ப்ளஸ் 10,000. இங்கே இந்த 85,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 75,000. இங்கே 1 lakh அப்படியே இருக்கும், இங்கே 25,000 அப்படியே இருக்கும். கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ்.
ஒரு அவங்க வந்துட்டு பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. எவ்வளோ கேஷ் எடுத்திருக்காங்க? 5000 எடுத்திருக்காங்க. அப்போது 5000 கேஷ்லேருந்து டிடெக்ட் ஆகும், கேபிட்டல்லேருந்து டிடெக்ட் ஆகும். ஏன்னா பர்சனல் யூஸ்க்கு எடுத்தால் எப்போவுமே கேபிட்டல்லேருந்தும் டிடெக்ட் ஆகும். 40,000ல் -5,000 பண்ணால் 35,000. இங்கே 10,000 அப்படியே இருக்கும். இங்கே ஈக்குவேஷனுக்கு சிம்பிள்ஸ் போட மாதிரி. அப்புறம் இந்த 75,000 இங்கே 1 லேக்லேருந்து 5,000 மைனஸ் பண்ணால் 95,000. அப்புறம் இங்கே ப்ளஸ் 25,000. அப்புறம் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ். இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஆஃபீஸ் யூஸ்க்காக. அப்போது ஆப்வியஸாக பேங்க்லேருந்து 3,000 மைனஸ் ஆகுதா? ஓகேங்களா? ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே 3,000 ஆட் ஆகும் கேஷில். ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷனில் என்ன வரும் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணால் 38,000, இங்கே ப்ளஸ் 10,000, இங்கே 72,000. இதை மைனஸ் பண்ணி போட்டுக்கணும் 75,000லேருந்து. and plus 95,000 plus 25,000. Thank you.